50 ரூபா கிலோ இல்ல அவ்வளவு ஒரு 45 ரூபாய் கொடுனா 5 ரூபாய் குறைக்கிறத சாதிச்சிருவாடி. அப்படி சாதிச்சதா வருவாரு. கண்ணு முன்னாடி மணல் வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு. விளைய வச்சு வெம்பாடு பட்டு நெல்லை விளைய வச்சு அவங்க கொண்டு நீ கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை வைக்க துப்பு இல்ல. ஒரு ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் சரி, ஆகச் சிறந்த மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு இன்னைக்கு முடியல. அமெரிக்கா போற, சிங்கப்பூர் போற, லண்டன் போற, அந்த நாட்டில் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் போய் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இயக்கத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு தரத்தை உங்கள் மகன் உயர்த்துவேன். தூய குடிநீரை எல்லாருக்கும் என் குடிகளுக்கு கொடுப்பேன். என்ன உனக்கு செலவு? எதுக்கு ஊழல் பெற? எதுக்கு லஞ்சம் பெற? தலைவன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. மன்னன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. நான் ஊழல் லஞ்சம் பெறணும்னு விரும்பினா தானே நீ கொள்ளையடிச்ச காசுக்கு பங்கு விடுன்னு தானே ஒழிச்சிடலாம். சாராய கடையை மூடிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செஞ்சிடலாம். நீரை உறிஞ்சி வித்திட்டானா சேமிச்சு வச்சிடலாம், மரங்களை வெட்டிட்டானா நட்டு வச்சிடலாம். ஆனால் மலையை மணலை எவ்வாறு உருவாக்க முடியும் என அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த மக்களே, எந்த சட்டத்தால், எந்த திட்டத்தால், உங்கள் அழுகையால், உங்கள் தொழுகையால், உங்கள் ஜபத்தால், உங்கள் வழிபாட்டால் அரையங்கள மலையை உங்களால் வளர்த்து கட்ட முடியுமா? என்னை பெற்றவர்களே, அறிவுள்ளவன் செய்கிற செயலா? தெரிகிறது, உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. 34 ஆறும் செத்து போனது. ஆற்று மணலை அள்ளி வித்து திண்டு விட்டார்கள். மண் இல்லாமல் எப்படி, மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய்? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மண் அள்ளப்பட்டதா என்பதற்கு யாரிடத்திலே பதில் உண்டு? எல்லா மாநிலங்களும் ஆற்று மணல் தடை இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடையின்றி அழிவித்தது ஏன்? ஏன்? ஆறு என்பது நீர் ஓடுகிற பாதாய என் பூமி தாயின் ரத்த நரம்புகள். மலை என்பது மலை அல்ல, என் தாய்க்கு மார்போல என் பூமி தாய்க்கு மார்பு. என் தாயின் மார்பிலே எனக்கு மட்டும் பால், என் பூமி தாயின் மாறிலே உலக உயிர்களுக்கான பால் அருவி. அறிவு சமூகம் எப்படா அனுமதிக்குது? வெட்டி ஏத்திட்டான். தெரியுது, கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்கிறான் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின். சிறியதே அழகு, சுமாலிஸ் பியூட்டிஃபுல் புத்தகத்தில் எழுதிய சுமாசர், கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. வளங்களை சுரண்டி கொழுப்பதை எவன் உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தது? உங்களால் உருவாக்கப்பட முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்தது எவன்? நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, பல 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 ஆயிரம் ஆண்டுகள் தாண்டிய உங்கள் தலைமுறைக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்கிறார். என் பாட்டை எனக்கு மாளிகை வைக்கல, வங்கி நிறைய பணம் வைக்கல, வாசலிலே மகிழ்வுந்து கார் வைக்கல, எதுவும் வைக்கல. ஆனால் ஆறை ஆறாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், குளத்தை குளமாக வைத்தான், காட்டை காடாக வைத்தான். இதெல்லாம் இருந்தால் நாடு, இல்லையால் அது சுடுகாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு முடையதாரன் என்று எனது மூதாதை வள்ளுவ பெருமகனார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடி வைத்திருக்கிறான் என்றால் அறிவு சமூகம் இதெல்லாம் கற்றதா என்ன? கொடுமை பாருங்கள். கற்பனையில் ஒன்னும் சொல்லல, பார்த்துக்கிட்டே ஒன்னொன்னையும் பாரு. 6 வயசு குழந்தையை கற்பழிக்கிறான், 60 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறான். இதான் நான் சொன்ன ஜான் பெர்கின். கண்ணு முன்னாடி அவன் வளம் போகுது, தெரியுது, கண்ணுக்கு தெரிய வெளிப்படையாகவே. இந்த பாரு, இங்க பாரு, அநீதி பாரு. காலுக்கு போடுற செருப்பு எங்க இருக்கு? குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கு. காய்கறி எங்க இருக்கு பாரு? தெருவில் கிடக்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், உங்க பிள்ளை தெருவில் கிடக்கிறது, கண்ணாடி அறைக்கு போகணும். இதுக்கு பேர் என்ன? தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது என்ன? என் உடன் பிறந்தானே, ஒரு தலைகீழ் மாற்றம். சக்கரம் போல, கால சக்கரம் போல, மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும்.
இன்னைக்கு வீதியில் நின்று கத்திக் கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவோம், அதிகாரத்திற்கு ஒருவன் ஒரு நாள் வீதியில் வந்து கத்துவான். இதுதான் தலைகீழ் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். இந்த மார்க்ஸ் சொல்றான்ல, மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்து மாறிவிடும். மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம். மாறும். என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? இந்த செருப்பை போய் வாங்குவேன், செருப்பு 500 ரூபாய் என்றால் நீ 5 ரூபாய் குறைக்க முடியுமா? பேசி குறைச்சிருவியா? கேட்க மாட்டேன். ஏன்னா அதுல போட்டிருப்பான், ஒட்டியிருப்பான். அவன் சொன்ன விலையை கொடுத்தா அப்படியே வாங்கிட்டு வருவேன். செருப்பை போட்டுக்கிட்டு நேர கீழே இறங்கி வருவா. தெருவில் காய்கறி வித்துக்கிட்டு இருக்கேன் எங்க ஆத்தா. அது கிலோ 10 ரூபாய்ப்பான்னு சொல்லும். நீ 10 ரூபாய் கொடுத்து ஒரு மனச்சான்ற சொட்டு சொல்லு 10 ரூபாய் எடுத்து வாங்கியிருக்கியான்னு. கீரை 5 ரூபாய்னா வாங்குவியா? பார்த்து கொடுமா. அதுல போய் 50 காசு 1 ரூபாய பேரம் பேசி குறைப்பா. இதாண்டா இந்த மனித பதர்கள் பண்றது. கால் செருப்பை என்ன காசு கொடுக்குற சொல்றான் அப்படியே வாங்கிட்டு வருவான். இந்த அத்தியாவசிய உயிர் தேவையா இருக்க உணவு தேவைக்கு வெம்பாடு விட்டு உலைய வச்சு விவசாய உழைச்சு விவசாயம் பண்ணி கொடுக்குறான்ல, அந்த வேளாண்குடி மாவட்டம் உழைப்பண்ணி அவமதிப்பேன். அங்கே போய் தக்காளி 50 ரூபா கிலோ, இல்ல அவ்வளவு ஒரு 45 ரூபாய் கொடுனா 5 ரூபாய் குறைக்கிறத சாதிச்சிருவாடி. அப்படி சாதிச்சதா வருவேன். இதை மாத்தணும்னு நினைக்கிறேன். உன் மகன் தான் தலைகீழ் மாற்றம். நீ செருப்புக்கு பேரம் பேசு, இங்க வந்து பருப்புக்கு பேசாத. கொள்ற விலையை வாங்கிட்டு போ. இங்க என்ன நடக்குதுங்கிற? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான். ஆனா நாட்டு பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து உடல் வந்தால் அந்த ராணுவ வீரனுக்கு 1 ரூபா கொடுக்கறது இல்ல. இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாத்துக்க. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதி. வெளிப்படையாகவே நீதி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து சட்டப்படி காய்ச்சறது குற்றம், குடிக்கிறதும் குற்றம். சட்டப்படி அரசே காசு கொடுக்குது. உங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கிறேங்குது, வீட்டுக்கு ஒருத்துக்கு அரசு வேலை கொடுக்கிறேங்குது. அப்படி நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று செத்து வந்த ராணுவ வீரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? அவன் பிள்ளை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டுக்காக நான் போறேன், நான் செத்தால் என் வீட்டை என் நாடு பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை கொடுக்கவில்லை என்றால் எவன்டா நாட்டுக்காக சாக வருவான்? எவன் வருவான்? பாரு, இங்க பாரு, கண்ணு முன்னாடி உன் மணல் வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு. நீர் நஞ்சாகுது, நிலம் நஞ்சாகுது. பாரு எப்படி எடுத்திருக்கான் பாரு. அந்த நீரின் தன்மையை பாரு எப்படி இருக்கு பாரு. இங்க பாரு, பூரா நச்சு ஆலைகள், பூமி எங்கும் நச்சு ஆலைகள். காற்று என்ன ஆகுது? நஞ்சாகுது. பருவநிலை மாறுது, பருவநிலை மாறுதுங்கிறிய யாரு மாற்றுறது? இவன் தான். அந்த வளிமண்டலத்தை, அந்த காற்று படலத்தை போய் இவன் என்ன பண்றான்? நாசமாக்கிறான். பாரு, இங்க பாரு, நல்ல கவனி. விளைய வச்சு வெம்பாடு பட்டு நெல்லை விளைய வச்சு அவங்க கொண்டு நீ வந்து கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை வைக்க துப்பு இல்லை. ஒரு மாவட்ட தலைநகர், ஒன்றிய தலைநகர்ல இந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்பு கிடங்க கட்டி வைக்க முடியாதா? ஒரு உழவல் குடியோனுடைய வேளாண்குடி மகனின் உழைப்பு எவ்வளவு உதாசீனப்படுத்தப்படுது, எவ்வளவு அவமதிக்கப்படுதுன்னு பாரு. தெருவில் எப்படி முளைச்சு கிடக்கு. ஆனால் டாஸ்மார்க் சரக்கு குளிரூட்டப்பட்ட அறையிலே காவல்துறையோட சிசிடி கண்காணிப்பு கருவியோடு காவல்துறை பாதுகாப்போட இருக்கின்றால் இந்த சமூகம் எதை நோக்கிடா பாரு, எதை நோக்கி போகுது பாரு. எப்படி இதை சரி செய்வ? இதை பார்த்தவன எந்த வேளாண்குடி மகன் மனசு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிற? உலக உயிர்களின் உயிர் தேவையில்லையா இந்த உணவு? இப்படி வீதியில போட்டு முளைக்க வைக்கிறவன் மனச்சான்று இருக்கிற ஆட்சியாளன் தானா? சொல்லு. இப்படி மனச்சான்று உள்ள ஆட்சியாளர்கள் தானா இவங்க? இது நான் ஒரு சின்ன துளி காட்சி தான் காட்டுறேன். சொல்லு. சமாதி எத்தனை கோடிக்கு கட்டின? மாவட்ட தலைநகரில் சேமிப்பு கிடங்க என்ன பெரிய மாளிகை கட்ட போறியா? தகர சீட்டை போட்டு உள்ள ஒரு பாதுகாப்பா வைக்க தெரியாதா? வைக்க தெரியாதா? பாரு. இதுல என்ன இருக்குது? நம் பாரம்பரிய விதை எதுவுமே நம்மகிட்ட இல்ல. விளைநிலங்கள் எல்லாம் தொழிற்சாலைக்கு பறிக்கப்படுது. சிப்காடு தொழிற்சாலை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர். நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிக்கப்படுது? தொழிற்சாலை முதலாளி யாரு? அந்த தொழிற்சாலையில் வேலை எல்லாம் உன் நாட்டு இளைஞனுக்கு தான் கிடைக்குதா? தமிழ்நாட்டு இளைஞனுக்கே கிடைக்குதா?
2000 ஏக்கர் 3000 ஏக்கரை பறிக்கிற, அதிலிருந்து வர நச்சு கழிவுகளை என் நிலத்திலே, என் ஆத்திலே, என் குளத்திலே விடுற. அங்க என்ன தயாரிக்கப்படுது? பாலித்தீன், பிளாஸ்டிக், இதுதான் தயாரிக்கப்படுது. அது என்ன தயாரிக்கப்படுது? யார் போய் உள்ள பார்த்தது? தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலைக்கு என்ன வருது? வேலை வருது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வா? சாப்பிடுவ. சாப்பாடு எங்க இருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தானே வர வேண்டும். இந்த முதலாளிகளுக்கு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற தேவை என்ன? இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை கொண்டு போகிற அந்த நாடு வாழும் வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற என் நாடு வாழ வளருமா என்பதை அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். என் அன்பு சொந்தங்கள் எண்ணி பார்க்கணும். எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? நாடெங்கிலும் தொழிற்சாலை, நச்சு கழிவுகள், நச்சு புகைகள். அந்த ஆலையில் இருந்து வர்ற கழிவு நிலத்தடி நீரை நஞ்சாக்குது, காற்றை நஞ்சாக்குது. அப்புறம் நீர் நஞ்சாயி, காற்று நஞ்சாயி, நிலம் நஞ்சானால் உணவு நஞ்சாகும். நீர் நஞ்சாயி, சுவாச நஞ்சாச்சுன்னா மனிதன் எப்படி வாழ்வது? 100 மரணம் எண்ணிப்பார். 95க்கு மேல புற்று. புற்று ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமா நாங்க புற்றுநோயை கேள்விப்பட்டோம். நான் படிக்கும் போதெல்லாம் பணக்காரர்களின் நோய் எதென்று ஒரு மதிப்பெண்ணுக்கு கேள்வி. சர்க்கரை நோய் என்று எழுதுவோம். இன்னைக்கெல்லாம் சர்க்கரை கரும்பு ஆலையில உற்பத்தி செய்யப்படுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மனிதனின் உடலிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? இதெல்லாம் ஓட்டு கேட்காம இதையெல்லாம் போட்டு ஏதோ பேசிட்டுருக்கான்னு நினைக்காத. இதெல்லாம் தெரியாம நீ எனக்கு ஓட்டு போட்டு பயன் இல்லை. அதுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, இந்த போராடிக்கிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் யாருன்னு தெரியுதா? அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என் அன்பு பெற்றோர்களே. என்னை பெற்ற தாய் 10 மாசம்தான் உயிர் கருவறையிலே சுமந்தால் சுமக்கிறாள். ஆனால் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் 20-25 ஆண்டுகள் என்னை அறிவு கருவறையில் வைத்து சுமந்தார்கள். என்னை பெற்றவள், என்னை பெற்றோர்கள் இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதான் உலகம். இது ஏரி, இது குளம், இது ஆறு, இது மரம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது தாத்தா, இது பாட்டி, இது உன்னுடைய கடவுள், இது உன்னுடைய தெய்வம் என்று உலகத்தை காட்டினார்கள். ஆனால் உலகத்திற்கு என்னை கொண்டையும் காட்டிய பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான். இவன் தான் அலெக்சாண்டர், இவன் தான் சாக்ரட்டிஸ், இவன் தான் பிளாட்டோ, இவன் தான் அரிஸ்டாட்டில், இவன் தான் ஏங்கல்ஸ், இவன் தான் மார்க்ஸ், இவன் தான் லெனின், இவன் தான் அம்பேத்கர் என்று உலகத்திற்கு காட்டியவன் ஆசிரியர் பெருமக்கள். அதை அறிவு சமூகம். அந்த ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில நிக்கிறான்டா, வீதியில நிக்கிறான். இது நாடா சுடுகாடா? கடைசியா டாஸ்மார்க்ல வியாபாரம் பார்க்கிறோம் கூட வெளியில வந்துட்டான், போராட்டத்துக்கு வந்துட்டான். எல்லாரையும் ரோட்ல போட்டு ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எந்த கொம்பனும் இல்ல, எவனாலும் குறைய தவிர எதுவும் சொல்ல முடியாது. என் தங்கை தாரிகா சொன்ன மாதிரி இந்த ஆட்சி தொடரட்டும். அது நீங்க தான் சொல்றீங்க. மக்கள் தன் மனதில் இருந்து சொல்லணும் தொடரட்டும் அப்படின்னு. நீங்க நல்லாட்சியை கொடுத்திருந்தால் தொடரட்டும் நீங்க கேட்க வேண்டியதில்லை, மக்களே சொல்வார்கள் தொடரட்டும் என்று. அவர்கள் இப்ப சொல்லுகிறார்கள் இது போய் தொலையட்டும் என்கிறார்கள். இது யார் பத்தியல? உயிரை காக்கும் மருத்துவர்கள் வீதியில் நின்னாங்க. இப்ப யார் போயிட்டு இருக்கா பத்தியல? ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கான கோரிக்கை வச்சு போராடும் போது என் உடன் பிறந்தவரை நள்ளிரவில் பாரவுந்துகளில் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே விட்டு வந்த ஆட்சியாளர்கள் இவர்கள். மனச்சான்று என்ற ஒன்று இருக்கான்னு பாருங்க. கேட்கிறார்கள், கேட்கிறார்கள். அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கேட்கிறார்கள். பணி நிரந்தரம், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம், சமவேளை, சமசம்பளம், தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பணி நியமனம், மருத்துவர்கள் ஊதிய உயர்வு கேட்கிறார்கள். கேட்கிறார்கள், கொடுக்கவில்லை, கேட்கவே இல்லை. ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 5000 கொடுக்கிறார்கள். இது என்னடா ஆட்சி முறை? 6800 கோடி அதில் இழக்கிறார்கள்.
வெறும் 500 கோடிக்கு இவர்கள் மொத்த பேர் பிரச்சனையும் தீர்த்து விடலாம். இது எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு என்ன பேர்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சி. வெளிப்படையாகவே பார். இது எப்படிப்பட்ட பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, அதுக்கு வரி போட்டது சரக்கு மற்றும் சேவை வரி. மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வண்டி இருக்குவார், அதுக்கு வரி போட்டது இந்த ஆட்சி. கேட்கும் திறனற்றவர்கள் செவித்திறன் கருவி வைப்பாங்கல்ல, கேட்கும் கருவி, அதற்கு வரி போட்டது இந்த அரசு. அதற்கெல்லாம் 15 விழுக்காடு 18 விழுக்காடு வரி போட்ட என் அரசு இந்த நாடு தங்கத்திற்கு 3 நாட்கள் யோசிச்சு எவ்வளவு வரி விதிக்கலாம் என்று 3 விழுக்காடு விதிச்சது. குழந்தைகள் சாப்பிடுகிற ரொட்டி இருக்கிற பிஸ்கட், அதுக்கு 18 விழுக்காடு. முதலாளிகளுக்கான தங்கத்திலே 3 விழுக்காடு வரி. என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்க பாருங்க, நீட்டு தேர்வு. ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள், கல்வி பல 100 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சமூகத்தின் பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பதை கனவாக்கி பொசுக்கி நாசமாக்கினது அந்த நீட்டு தேர்வு. எத்தனை முறை கேட்கிறோம், நீட்டிலே தேர்ச்சி பெற்று நான் வர்றேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் பெருமக்கள் யார்? அதே பேராசிரியர்கள் தான். பாடத்திட்டம் அதே பழைய பாடத்திட்டம் தான். அப்ப எப்படி இது தரத்தை உயர்த்தும்? இந்த நீட்டு தேர்வை நடத்துறவன் யார்? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற ஒரு தனியார் நிறுவனம். தமிழ்நாட்டு, இந்திய நாட்டில் நல்ல மருத்துவ மாணவர்களை உருவாக்குவதற்கு அமெரிக்காவில் இருக்க முதலாளிக்கு என்ன வேண்டுதல், அவனுக்கு என்ன தேவை வந்தது? உன் நாட்டில் மருத்துவ மாணவனையே தேர்வு செய்ய முடியாத நீ தேர்தல் நடத்தி எப்படி நல்ல தேர்தல் தலைவனை மட்டும் தேர்வு செய்வாய்?